இது பார்த்த உடனே மாஸ்டர் நிறைய பேர் இணையிறாங்க மாஸ்டர், நானும் இணைஞ்சுக்கணும் மாஸ்டர் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னது. உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியனாக பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மிஷா, உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன். அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய நண்பர், கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி, ஜிகிர் தண்டா, சீசர் மை பாய். ஒரு நாள் நைட் ஃபோனு, தலைவா எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எங்க இருப்ப, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் படுக்க போறாதால, பேசலாமா அப்படின்னா, சொல்லுங்க தலைவா எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க அப்படின்னா. தலைவா பார்த்தேன் தலைவா, அது என்ன தலைவா பண்றீங்க நீங்க, எங்க பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது, மற்ற உங்க குழந்தைங்களை படிக்க, இத்தனை குழந்தைங்களை நீங்க படிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு 1/2 hour பேசினார் என்கிட்ட. பேசிட்டு, பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னாரு. சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. நானும் மாற்றத்தில் இணையிறேன் பிரதர் அப்படின்னாரு. வாங்க சார், கண்டிப்பா வாங்க சார். இதுல என்ன சார் பெரிய, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பேசுவார்னு நினைக்கவே இல்லை. நான் நினைச்சது ஏதோ கூத்து போடுறது பேச போறாரு, நான் இங்க ஷூட்டிங் போனேன் அங்க ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்து தினமும் பேசிப்போம். மாற்றத்தில் இணைய போறீங்களா சார், தேங்க்யூ சார் அப்படின்னா. ஸோ மாஸ்டர், இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு. ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்களுக்கு பெரிய விஷயம் சார், ஆனால் நான் எந்த கிராமத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார், எந்த குப்பத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார். நம்ம தூரம் வந்து பார்க்குறதால தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில. இந்த வெயில் காலத்தில் தகரம் வீட்டிலலாம் வளர்கிறாங்க சார் அப்படின்னா. எஸ், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன்னு சொன்னார் அவர். சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை, இது இந்த மாற்றத்துலையும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு. இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன். எஸ் டி சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன். அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மேலே சொல்லிக் கொடுப்பாங்க, உட்காந்து சொல்கிறா அப்படின்வாங்க. என்னம்மா சொல்லு, இதை கற்றுக்கோ, இந்த பாட்டை கற்றுக்கோ அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறுத்தாலும் கொடுத்தது நான் காத்திருக்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும், உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும். ரத்தத்துல ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாருக்கும் சொல்லுவாங்க, என் புள்ளிய நான் எம்ஜிஆர் மாரி, என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஆமாம், இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்கன்னு. நான் கலரில் எம்ஜிஆரையும் இல்லையோ, ஆனால் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில்ல எம்ஜிஆரில் ஒரு துளியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், இந்த சேவையை நாளையிலேருந்து தொடர்றேன். நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய
தம்பியுடைய குட்டி, அவங்க ஒய்ஃபு, வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க. செய்கண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை. சொல்கிறத விட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம். மாற்றம் இன்று முதல் ஆரம்பம். யார் வேணால் வந்து சேருங்க, மாற்றத்தை உருவாக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அறந்தாங்க நிஷா, நீங்க என்னங்க பிடிச்சு பட்டையை கிளப்புறீங்க? உங்க பேச்சு பயங்கரமா இருக்கு உண்மையாவே. ஒரு பெண் வந்து உண்மையாவே நீங்க லாரன்ஸ் மாஸ்டர் தங்கச்சி அப்படின்னு சொன்னா உடன்பிறவா தங்கச்சி தாங்க. உண்மையாக அந்த எண்ணமும் உணர்வு இருக்கு. உண்மையா மாஸ்டர் செய்யக்கூடிய பல சர்வீஸ்கள்ல உங்களை முக்கியமான பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா அவங்க வந்து சூப்பருங்க நீங்க. அப்புறம் அவரு ஷெஃப் சாரு, அவரும் ரொம்ப சந்தோஷம். அந்த டிராக்டருக்கு உதவி பண்ண அவரும், அந்த எல்லாரும் மனசும் தாங்க. அவ்வளவுதாங்க, ஒருத்தர் உதவி செஞ்சீங்கன்னு அவ்வளவுதாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். நான் இன்னும் பத்திரிகையாளர்களை நான் ரொம்ப நாளாக சந்திக்காம இருக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நான் ஒரு 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 நம்ம ஜேர்னி ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரெஸ் மீட்டில் உங்களை நான் தனியாக சந்திக்கிறேன். அந்த நாட்களில் நம்ம நிறைய வேறு சில விஷயங்கள் நல்லா பேசுவோம். இன்று மாற்றத்தின் நாள், மாஸ்டருடைய மாற்றத்தினால், அந்த மாற்றத்தில் நம்ம எல்லாரும் செஞ்சு எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய மாற்றத்தை, அதாவது இது வந்து ஒரு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது மாஸ்டர்ஜி. உண்மையாக ஒரு பெரிய லெவல்ல இது வந்து அந்த மாற்றம் உருவாக போகுது. ஏன்னா ஐடியா இஸ் த கீ. அந்த ஐடியா பெருசா வரப்போகுது. அது ஒரு அந்த நாள்ல நான் இன்னும் நிறைய அவரை பத்தி நான் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அது வேற லெவல். ஓகே, சூப்பர் மாஸ்டர்ஜி, தேங்க்யூ.